கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அது எப்படிப்பட்டதான்? பர்வதம்னா மலையை கூட மெழுகு போல உருக செய்கிறதான ஒரு வல்லமை உடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் அப்படின்னா என்ன? பிரசன்னம் அப்படின்னா என்ன? இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னது? என்னுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அப்போ அது கர்த்தர் எங்கெல்லாம் இருக்காரோ அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய எப்படி சொல்ல, அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்கு வந்ததுன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய பிரசன்னம் வந்தது, அவருடைய வல்லமை வந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறாங்க. யார்? அந்நிய ஜாதியில் உள்ளவன், அந்நிய தேசத்தில் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறான். அப்படிப்பட்டதான இந்த கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு என்னெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய தேவைகளை சந்திக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் போகும்போது அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அது என்ன பண்ணிச்சு? சந்திச்சு. மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் என்ன செஞ்சார்? அவர்களோடு கூட அவருடைய பிரசன்னத்தை கடத்தி சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்கள் வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவங்களோட போட்டிருந்த ட்ரெஸ்ஸு என்ன செய்யலையாம்? பழசாவே ஆகலையாம். அல்லேலூயா. அது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷமாக அதே ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு என்ன ஆகலை? பழையதாய் போகவில்லை. அவருடைய செருப்பு கூட 40 வருஷமாக என்ன பண்ணலையாம்? பிஞ்சு போகலையாம், பழசாகலையாம். அது போக அவர் என்ன பண்ணார்? 40 வருஷமும் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார், காடையை கொடுத்தார். அநேக அற்புதங்கள்னால ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் சந்திக்கிறவராய், அவர் நம்முடைய குடும்பத்தில் பிரசன்னராய்
இருந்தால் நம்முடைய தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் என்ன இருக்குது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஓபேத் ஏதோமோட வீட்டில் எதேச்சியாக என்ன செய்கிறாரு? அந்த கர்த்தருடைய பெட்டி அங்கே போய் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன, அந்த அந்த வீட்டை, அந்த கர்த்தருடைய பெட்டி எத்தனை நாள் இருந்ததோ அத்தனை மாதம் அளவும் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்மளே என்ன செஞ்சுட்டு இருப்பார்? ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் என்ன, வேற எதுவுமே வேண்டாம். கர்த்தருடைய பிரசனம் மாத்திரம் நம்ம கூட இருந்ததுன்னா போதும். நம்முடைய குடும்பம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெற்றோர் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனம் பிணியாளிகளை குணமாக்கக்கூடியது. அல்லேலூயா. கர்த்தருடைய முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய பிரசனம் தேவைகளை சந்திக்கக்கூடியது. கர்த்தருடைய பிரசனம் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியது. அடுத்து 3ஆவதாக கர்த்தருடைய பிரசனம் பிணியாளிகளை குணமாக்கக்கூடியது. அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேய நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் பிணியாளிகளை என்ன பண்ணுறாரு? குணப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்தினார். 12 வருடமாய் கூனியாக இருந்த ஸ்திரியை இப்போ குணப்படுத்தினார். பேய் பிடித்த பிள்ளைங்களெல்லாம் என்ன செஞ்சார்? குணப்படுத்தினார். செவிடரை, ஊமையனை, இன்னும் எல்லாரையும், குருடர்களை எல்லாரும் பார்வையடையும்படி செய்தார். இன்னும் அநேக அற்புதங்களை, பிணியாளிகளை பிணி நீக்கி சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அதே இது 6ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அல்லேலூயா. அவர்கிட்ட வல்லமை வருதுன்னொன்னே அவருடைய பிரசனத்தை ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? விரும்பினாங்க. அல்லேலூயா. நாமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்மளுடைய பிணிக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக, நம்முடைய அண்டை வீட்டாருடைய பிணிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பிரசன்னத்தை நாடி அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனுடைய வல்லமையை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசனம் அந்நிய கிரியைகளை அளிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து எபினேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். அதை புறதேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. அல்லேலூயா. இந்த பெலிஸ்தருடைய கடவுள் யாரு? தாகோன். இந்த தாகோனுக்கு முன்னாடி கொண்டே அவங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியலை, கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய மகிமை தெரியலை. அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த தாகோனுடைய
தாகவனால் என்ன பண்ண முடியல? கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்னாடி நிற்க முடியல. அந்நிய கிரியைகள் நிற்க முடியாது, அழிந்து விடும். அல்லேலூயா. அதே போல் அது கடைசியில் என்ன பண்ணுச்சு? உடைப்பட்டு கை காலெலாம் துண்டு துண்டாக போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் அவ்வளோ ஒரு வல்லமையானது. நாமும் தேவனுடைய பிரசன்னத்திற்காக நம்ம காத்திருந்தோன்னா, தேவன் அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பினார்னா, நம்மிடத்துலையும் தேவையில்லாத அந்நிய கிரியைகள் என்ன செய்யாது? ஆளுகை செய்யாது. அல்லேலூயா. நம்ம கிட்டேயே நம்ம பக்கத்துலேயும் சரி, நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி, எந்த அந்நிய கிரியைகளும் இருக்க அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுவோம், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்யட்டும். இந்திய தேசத்தில் ரட்சிக்கப்படாத அநேக கோடி ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுக்கெல்லாம் கண்களை திறந்துள்ளுங்க அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால அந்த ஜனங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், தேசம் சந்திக்கப்படட்டும், தேச தலைவர்கள் சந்திக்கப்படட்டும். தேச தலைவர்களுக்கு சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஞானமாய் ஆட்சி செய்ய ஆண்டவரே. ஏழை ஜனங்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா, ஜனங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு நல்ல திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய திருநெல்வேலி பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் ஆண்டவரே, சிவாஜி நகர், ராமேன்பட்டி, தாளையுத்து, தச்சநல்லூர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பகுதிகள் எல்லாம் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பகுதிகளிலிருந்தெல்லாம் ஆத்துமாக்களை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையின் ஆராதனைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே மேன்மையடைய செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலையும் காணப்பட தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையார் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால தேவைகளை சந்திங்க, உம்முடைய பிரசன்னத்தினால ஆசீர்வதிங்க. நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கொடுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல உயர் பதவிகளில் அமரணும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் பலத்தோடு சுகத்தோடு ஆண்டவரே காணப்பட தேவன் கிருபிச்சிங்க ஆண்டவரே. பாஸ்கரனுக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்காய், பலத்துக்காய், ஜீவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் ஐயா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறாங்க. இயேசுவின் மூல ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.